மனதில் இப்படியான எண்ணங்கள் இருந்தால் வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஒரு கிராமத்துல பொன்னம்மா அப்படிங்கிற பாட்டி வாழ்ந்துட்டு வர்றா. அவகிட்ட 2 பசுமாடுகள் இருந்துச்சு. அந்த பசுமாடு நெறைய பால் குடுத்துச்சு. அந்த பாலை விற்று அதுல கிடைக்கிற பணத்த வச்சு வாழ்க்கை நடத்தி வந்தா. அவளுக்கு ஒரு பேத்தியும் இருந்தா. அவள அன்போட வளர்த்து வந்தா. பொன்னம்மா தினமும் பாலை கறந்து பேத்திகிட்ட குடுப்பா. அவளும் பாலை எடுத்து பெரிய பானை ஒண்ணுல ஊத்திக்கிட்டு பக்கத்துல இருக்க நகரத்துக்கு போயிட்டு வித்துட்டு வருவா. ஒரு நாள் அந்த சிறுமி வழக்கம் போல தலையில பால் பானைய வச்சு அந்த நகரத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கப்ப திடீர்னு அவளுக்கு ஒரு எண்ணம் தோணுது. இந்த பாலை வளமையா விக்கிற விலையில இருந்து அதிக விலைக்கு விற்றா நிறைய பணம் கிடைக்கும். அந்த பணத்தை கொண்டு ஒரு நல்ல பெரிய பேட்டுக்கோழியா வாங்கலாம். அது தினமும் நிறைய முட்டையிடும். அந்த முட்டைகளை விற்று நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அந்த பணத்தாலேயே பணக்காரி ஆயிடலாம். அதோட அழகான ஆடைகளையும் அணிகலங்களையும் வாங்கி அணிஞ்சுக்கலாம். அதக் கண்டு எல்லோரும் என்னோட பேச வருவாங்க. நான் அவங்களோட பேசாம அவங்களுக்கு பதில் சொல்லாம தலைய மட்டும் அசைச்சிட்டு போயிடுவேன். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட தலைக்கு மேலே பால் குடம் இருப்பத மறந்து தன்னோட தலைய ஆட்டினதும் பால் குடம் தரையில விழுந்து நொறுங்கி பால் முழுதும் சிந்தித்திடுது. அழுது கொண்டே வீடு திரும்புறா. இந்த கதையில இருந்து நாம ஒன்ன நல்லா விளங்கிக்கணும். தவறான எண்ணத்தோட ஒரு செயல ஆரம்பிச்சோம்னா, நிச்சயமா இறைவன் அதுக்குரிய தண்டனைய கொடுக்கிறது மட்டுமில்லாம அந்த செயல செய்ய விடாமலும் தடுத்திடுவாரு. நன்றி.